திருமுறை மாநாடு என்றால் ஆய்வு மலர் அல்லது இந்த திருமுறை மாநாட்டின் மலர் கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டும். அவ்வகையிலே உங்கள் கைகளிலே திருமுறை மாநாட்டின் மலர் இருக்கும் என்று நினைக்கின்றேன். மலேசிய இந்து சங்கம் ஏற்பாடு செய்த இந்த திருமுறை மாநாட்டிற்கு மலேசியாவில் மட்டுமல்லாது மற்ற இதர நாடுகளிலும் இருந்தும் கூட நமக்கு ஆய்வு கட்டுரைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை அழகாக சீரமைப்பு செய்து உங்கள் கைகளிலே கிடைக்கும் வண்ணம் ஏற்பாட்டுக்குழு செய்திருக்கின்றது. மலரை பார்த்திருப்பீர்கள், சந்தோஷம் அடைந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அப்படி என்றால் அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்து நன்றிகளையும் தெரிவிக்கலாம். அவ்வகையில் நமது முதல் அங்கத்திலே அடுத்ததாக மலரவிருப்பது ஆய்வு கட்டுரைகள் பல இருந்தாலும் அவற்றில் 2 மட்டும் இப்போ உங்கள் முன்னிலையில் படைக்க இருக்கின்றார்கள். அவ்வகையில் முதலாவதாக ஆய்வு கட்டுரையை படைக்க வருகின்றார் திருமதி பொன்மலர் பரசுராமன், கோலாலும்பூரை சார்ந்தவர். அவருடைய தலைப்பு சிவஞான மாபாடியத்தில் திருமுறை உரை நுட்பங்கள். அவரை இப்பொழுது பணிவன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். உண்ணாமுலை உமையாலோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னார்த்தன அறிவித்திரள் மழலை முழவ அதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வலுவா வண்ணமருமே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அண்ணாமலையாரின் திருவடியை மனமொழி மெய்யால் பணிந்து வணங்கி போற்றி, சைவ சமய குருமார்களையும் சந்தான குருமார்களின் திருவடிகளையும் பணிந்து வணங்கி போற்றி, இன்றைய நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கும் அடியேனின் சைவ சமய ஆசிரியர்களான தர்மலிங்கம் ஐயா அவர்களுக்கும் பாலகிருஷ்ண ஐயா அவர்களின் திருவடிகளையும் பணிந்து வணங்கி போற்றி, அரிய இந்த நிகழ்வில் கற்றறிந்தோர் முன்னிலையில் ஆய்வு கட்டுரையை படைக்க அரிய வாய்ப்பை வழங்கிய மலேசிய இந்து சங்கத்திற்கும் எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வருகை புரிந்திருக்கும் அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி இந்த ஆய்வு கட்டுரையை சிந்திக்க உள்ளோம். இந்த திரையில் காண்ற இந்த தலைப்பின் வரிசையின்படிதான் இன்று நாம் சிந்திக்க உள்ள சிந்தனைகளை இங்கே தொடுத்திருக்கிறோம். அந்த வகையில் அடுத்து இந்த கட்டுரையின் தலைப்பு, அடுத்த ஸ்லைட் போகலாம், சிவஞான மாபாடியத்தில் திருமுறை உரை நுட்பங்கள் என்பதாகும். இந்த கட்டுரையின் நோக்கம் திருமுறையில் உள்ள நுட்பங்களை சித்தாந்த பார்வையோடு அறிந்து தெளிந்து கொள்வதே ஆகும். இந்த நோக்கத்திற்கு மூலம் அடிப்படையாக அமைந்தது தேவார அருள்முறை திரட்டு என்ற ஒரு நூல் உள்ளது. அந்த நூலில் 99 திருமுறை பாடல்கள் உள்ளது. இதை செய்தவர் கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார். அவர் நமது புறசந்தான குறவர்களில் 4வதாக வர்றவர். இவர் சித்தாந்த அட்டகம் என்னும் 8 சாத்திர நூல்களை அருளியவர். அதில் ஒன்று திருவருட்பயன். இந்த திருவருட்பயனில் உள்ள ஒவ்வொரு அதிகாரத்தின் பொருளை விளக்குவதற்கு மூவர் தேவாரத்திலிருந்து திருமுறைகளிலிருந்து 99 திருமுறை பாடல்களை மேற்கோளாக காட்டி தொகுக்கப்பட்ட நூல்தான் இந்த தேவார அருள்முறை திரட்டு. அந்த வகையில் திருவருட்பயனில் உள்ள சித்தாந்த கருத்துக்களை திருமுறைகளின் வழி விளக்கி திருமுறைகளுக்கும் சித்தாந்தத்திற்கும் உள்ள தொடர்பை தெளிவுபடுத்தி இருக்கிறார் உமாபதி சிவாச்சாரியார். இந்த தேவார அருள்முறை திரட்டு எப்படி அமைக்கப்பட்டதோ அதே போலதான் சிவஞான மாபாடியத்தில் உள்ள சித்தாந்த கருத்துக்களை திருமுறைகளின் வழி விளக்கி அருளி இருக்கிறார் மாதவ சிவஞான மாமுனிவர். அடுத்து சிவஞான போதத்திற்கு பேருரையாக அமைந்த சிவஞான மாப்பாடிய நூலை இயற்றியவர் மாதவ சிவஞான மாமுனிவர். இந்த சிவஞான மாப்பாடியத்தில் பல இடங்களில் சித்தாந்த கருத்துக்களை திருமுறைகளோடு தொடர்பு படுத்தி விளக்கி இருப்பது நாம் படிக்கும் போது அறிந்து கொள்ள முடிகின்றது. அதில் சிலவற்றையே இந்த ஆய்வு கட்டுரையில் எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இன்றைய ஆய்வுக்கு திரையில் காணும் இந்த 5 சித்தாந்த கருத்துக்களை திருமுறையோடு ஒப்பிட்டு சிந்திக்க உள்ளோம். அந்த வகையில் தூள அருந்ததி நியாயம் என்பது ஒரு அளவை முறை. அதை எப்படி சிவஞான மாமுனிவர் மாப்பாடியத்தில் கையாண்டு இருக்கிறார் என்பதை சிந்திக்க உள்ளோம். அதனை அடுத்து பதி இலக்கணம், சொரூப இலக்கணம், தடத்த இலக்கணம் என்று சைவ சித்தாந்தம்
உண்மையை கூறும் வகையில் அதையும் சிந்திக்க உள்ளோம். அதே அடுத்து பதிப்புண்ணியமும் பசு புண்ணியமும் சிந்திக்க உள்ளோம். பிறகு ஐந்தொழில் மற்றும் ஐந்தெழுத்தையும் சிந்திக்க உள்ளோம். அடுத்து சைவ சித்தாந்தம் மெய்ப்பொருள் உண்மைகளை நிறுவுவதற்கு அளவைகளை துணை கொள்கின்றது. அந்த வகையில் தூள அருந்ததி நியாயம் என்பது ஒரு அளவை முறை. வானத்தில் இருக்கிற எளிதில் காண இயலாத அருந்ததி விண்மீன் நட்சத்திரத்தை காண்பதற்கு அதன் அருகில் சற்று தூளமாக தெரியும் மற்ற விண்மீன்களை காட்டி அந்த அருந்ததி விண்மீனை பார்க்க முடியும். அப்படின்றதுனால இந்த அளவை முறைக்கு தூள அருந்ததி நியாயம் என்ற பெயர் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அளவையின்படி தெரிந்ததை கொண்டு தெரியாதை அறிந்து கொள்ள இந்த அளவை முறை பயன்படுகின்றது. சித்தாந்தத்தில் இந்த அளவையை காணப்பட்ட உலகத்தை கொண்டு காணப்படாத பதியின் உண்மையை நிறுவ எடுத்தாளப்படுகின்றது. இந்த அளவு முறையை மாப்பாடியத்தில் சிறப்பு பாயிரத்தில் கையாண்டு இருக்கிறார் மாதவ சிவஞான மாமுனிவர். வேதம் மற்றும் ஆகம நூல்களுக்குள் உள்ள தொடர்பை உதாரணமாக கொண்டு உபநிடதங்களில் சூத்திரம் போல் சுருக்கமாக விளக்கப்பட்ட பொருள்களின் கருத்தை சிவாகமங்களில் பாடியம் போல் விளக்கமாக கண்டறியலாம் என்பதை வேத பயனாம் சைவமும் போல் எனும் பெரிய புராணத்தின் வழி வேதம் பொது ஆகமம் சிறப்பு என்ன, வேதத்தில் உள்ள பொருளை தெளிவாக அறிந்து கொள்ள சித்தாந்த சிந்தனை இன்றியமையாதாக உள்ளது என்பதே இந்த நூல் இந்த தூள அருந்ததி அளவையின் மூலம் அழகாக எடுத்துரைக்கின்றார் மாதவ சிவஞான மாமுனிவர். வேதம் ஆகமம் எனும் இந்த இரண்டு நூல்களுமே இறைவனால் அருளப்பட்டதுதான். முதல்ல ஐயாவும் சொல்லியிருந்தார் அந்த விஷயத்தை. இதற்கு வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் எனும் திருமந்திர பாடலை மேற்கோள் காட்டி சொல்லுலகம் பொருளுலகம் இது இரண்டையுமே பெருமான் தான் நமக்கு அருளி செய்திருக்கிறார் என அறிந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் எதற்காக இந்த இரண்டு நூல்கள் வேதம் ஆகமம் என்ற இரண்டு நூல்கள் என்ற கேள்விக்கு இதற்கும் பெரிய புராணத்தையே மேற்கோள் காட்டி சிவஞான மாமுனிவர் உலகியல் வேத நூல் ஒழுக்கம் நிலவும் மெய்நெறி சிவநெறி என வேதம் அறநெறி எனவும் ஆகமம் சிவநெறி எனவும் பெரிய புராணத்தின் வழி நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். அடுத்த கருத்து பதி இலக்கணத்தை பற்றியது. சிவஞான போத முதல் சூத்திரம் நமக்கு கடவுள் உண்மையை நிறுவுகின்றது. அந்த முதல் சூத்திரத்தின் இறுதி அடியில் வரும் அந்தம் ஆதி என்பது முற்றளிப்பு காலத்தில் உலகை எல்லாம் தன்னிடம் ஒடுக்கி முடிவை உண்டாக்குகின்ற அளித்தற் கடவுளே முதல்வன், ஏனையோர் முதல்வர் அல்லர் என்பதை நம்மவர் அவரே மூவர் என்று எம்பிரானோடும் எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவரென்றே இருமாந்து என்ன பாவம் திரிதவரே என்னும் திருச்சதகத்தின் மூலமும் முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அருகிலார் என்றும் திருப்பள்ளி எழுச்சி பாடலின் மூலமும் மூவரில் உள்ள குணிருத்திரன் வேறு குணங்களை கடந்து இருக்கும் மகாருத்திரன் வேறு என்றும் அந்த மகாருத்திரனே சங்காரக்காரனான சிவபெருமான் என சிவஞான மாப்பாடியத்தில் அந்தம் ஆதி என்பதின் பொருள் அந்தமும் ஆதியும் இல்லாத சங்காரக்காரனான பரசிவமான மகாருத்திரனே குறித்ததே தவிர அயன்மாலோடு பிரகிருதி குணங்களை உடைய குணிருத்திரனை அல்ல என்று தெளிவுபட விளக்குகின்றார். பதியின் உண்மையை விளக்கும் சித்தாந்த கருத்தை மேற்கோள் காட்ட இந்த திருவாச பாடல்களை மாமுனிவர் நமக்கு மேற்கோள் காட்டியிருக்கிறார். உயிரின் பொருட்டு சொரூப நிலையில் இருந்து தடத்த நிலைக்கு வரும் பெருமான் 5 பூதங்களிலும் சூரிய சந்திரனிலும் உயிரிலும் கலந்து அட்டமூர்த்தமாக இருக்கும் தத்துவம் சிவஞான போதத்தின் 2ஆம் சூத்திரத்தில் விளக்கப்படுகின்றது. உயிர்களிடத்தில் ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கும் பெருமான் அட்டமூர்த்தமாகவும் கலந்து ஆன்மாவை ஆவேசமாய் கொண்டு உயிருக்கு அறிவிக்கின்றான் எனவும் சடப்பொருள்களை அதிஷ்டானமாய் அதாவது இடமாய் கொண்டு அசைவிக்கின்றான் எனவும் நிலம் நீர் நெருப்பு உயிர்
நீள் விசும்பு நிலா பகலோன் புலனாய மைந்தனோடு என்வகையாய் புணர்ந்து நின்றான் எனும் திருவாசகம் நமக்கு விளக்குகின்றது. இதனையே அப்பர் பெருமானும் இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசம் அட்டமூர்த்தமாகி என தனது நின்ற திருத்தாண்டகத்தில் குறிப்பிடுகின்றார். இதன் வழி பதியின் தடத்த நிலையை விளக்கும் சித்தாந்த தெளிவை திருமுறைகளின் வழி அறியலாம் என கூறி அடுத்த கருத்திற்கு செல்வோம். வினை கொள்கையின் அடிப்படையில் உயிர்கள் செய்யும் வினைகள் நல்வினை தீவினையாக வகுக்கப்படுகின்றது. நல்வினை என்பது புண்ணியமாகவும் தீவினை என்பது பாவமாகவும் நமது சஞ்சித வினையில் சேர்க்கப்படும். நல்வினையை பதிப்புண்ணியம் என்றும் பசுப்புண்ணியம் என்றும் மேலும் இரண்டாக வகுக்கின்றது சித்தாந்தம். பதிப்புண்ணியம் ஒருபோதும் உயிர்களை நோக்கி செய்யும் புண்ணியம் பசுப்புண்ணியம், இறைவனை நோக்கி செய்யும் புண்ணியம் பதிப்புண்ணியம் என பதிப்புண்ணியம் ஒருபோதும் அழிவில்லாமல் என்றும் நின்று முக்தி பயனை கொடுப்பவை. பசு புண்ணியங்களுக்கு பயனுண்டு, ஆனால் அப்பயனை அனுபவித்து முடிந்ததும் அழிந்துவிடும் என்று சிவஞான போதம் 8ஆம் சூத்திரத்தில் வெண்பாவில் பசித்து உண்டு பின்னும் புசிப்பானை ஒக்கும் இசைத்து வரிவினையில் இன்பம். இதன் பொருள், பசியோடு இருக்கும் ஒருவனுக்கு உணவு கொடுப்பது பசு புண்ணியம்தான். ஆனால் அந்த உணவின் பயனாக அவனின் பசி ஆறிய பிறகு மீண்டும் பசி வரும்போது முன்பு உண்ட உணவின் பயன் அனுபவிக்கப்பட்டு விட்டதா செய்த பசு புண்ணியம் அத்தோடு அழிந்து விடுகின்றது. ஆனால் பதிப்புண்ணியம் அப்படி அல்ல. பதிப்புண்ணியத்தால் முக்தி இன்பத்துக்கு இட்டு செல்லும் நிலையை உயிருக்கு அந்த பெருமான் தருகின்றார். இந்த சித்தாந்த செய்தியை, பசுப்புண்ணியம் பதிப்புண்ணியம் என்ற சித்தாந்த செய்தியை வேம்பினோடு தீங்கரும்பு விரைவியனை தீற்றி எனும் சுந்தரரின் பாடலை கொண்டு சிவஞான மாமுனிவர் மாப்பாடியத்தில் விளக்குகின்றார். வேம்பை போன்ற உலக இன்பமான பசு புண்ணியத்தை செய்தாலும் அதனை சிவத்தை சார்ந்து அல்லது நோக்கி செய்யும் போது அந்த கசப்பான வேம்பும் கரும்பு போன்ற திருவருள் இன்பமாய் சிவப்புண்ணியமாய் இனிக்கின்றது என்பதை விளக்குகின்றார். இதனைத் தொடர்ந்து மாப்பாடியத்தில் இரண்டாவது சூத்திரத்தில் பெருமான் உயிர்களுக்காக செய்யும் ஐந்தொழில் கருணையை விளக்க காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி எனும் மாணிக்க வாசகரின் திருவம்பாவை பாடலை மேற்கோள் காட்டி படைத்தல் காத்தல் மறைத்தல் ஒடுக்குதல் அருளுதல் என்ற ஐந்தொழிலும் எளிமை பற்றி பெருமானுக்கு விளையாட்டு போன்றது என்கிறார். இதே ஐந்தொழில் கருத்தினை ஞான சம்பந்தரும் படைத்து அழித்து அழிப்ப மும்மூர்த்திகளாயன என சம்புபக்ஷமாவும் அனுபக்ஷமாவும் பெருமான் உயிர்களுக்காக ஆற்றும் கருணையை எடுத்துரைக்கின்றார். மாப்பாடத்தின் சிறப்பு பாயிரத்தில் வரும் பெரும்பெயர் கடவுள் என்பது அறியப்படும் பொருளான பதியை மட்டுமே குறிப்பிட்டு அறிபவன் யார், அறிவு என்ன என்று குறிப்பிடப்படவில்லை என்பது எது பற்றி என்றால் தலைமை பற்றி. இறைவன் தலைமையானவன், அவனை குறிப்பிடும்போது பசுவும் பாசமும் அதில் அடங்கிவிடும் என்பதை பெரும்பெயர் கடவுளே ஐந்தெழுத்தாகும் என்று விளக்குகிறார். இதனால் ஐந்தெழுத்தின் சிறப்பை முதலிலேயே மாப்பாடிய பாயிரத்தில் பெரும்பெயராக சிறப்பித்து கூற திருமுறைகளில் ஐந்தெழுத்தின் சிறப்பை பல பாடல்களில் நால்வர் பெருமக்கள் அருளியிருப்பதை மேற்கோளாக காட்டி சம்பந்தரின் நமசிவாய பதிகங்கள் மூலமும் நற்றுணையாவது நமசிவாய எனும் அப்பரின் திருவாக்கும் நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமசிவாய என்று சுந்தரரும் மாணிக்க வாசகரின் நமசிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க என்பதின் மூலம் சைவர்களுக்கு மகா வாக்கியமாக அமைவது இந்த ஐந்தெழுத்தே என்பதை தெளிவாக்குகிறது. இந்த ஐந்தெழுத்துக்கும் பெரும்பெயரோடு அதாவது பெருமானுக்கும் வேற்றுமை இல்லை என்று திருமுறைகளை மேற்கோள் காட்டி மாப்பாடியத்தின் வழி சிறப்பாக குறிப்பிட்டு இருக்கிறார் மாதவ சிவஞான மாமுனிவர். அடுத்து
இதுவரை நாம் சிந்தித்த சித்தாந்த கருத்துக்கள் அனைத்திற்கும் திருமுறைகளின் வழி விளக்கம் பெற்றது மூலம் அருள் நூலான தோத்திரமும் ஞான நூலான சாத்திரமும் இணைந்தே செல்வன என்பது தெளிவாகின்றது. இதற்கு மிக எளிய இன்னொரு சான்றாக அமைகின்றது ஞானசம்பந்தரின் மந்திரமாவது நீரு என்ற பதிகத்தில் வரும் துயிலை தடுப்பது நீரு சுத்தமமாவது நீரு என்ற வரி. இதை நேரடியாக நம்ம புரிந்து கொண்டால், சித்தாந்த பின்புலம் இல்லாமல் நேரடியாக புரிந்து கொண்டால், துயிலை தடுப்பது என்பது தூக்கத்தை தடுப்பதுன்னு என்று அர்த்தமாயிடும். சுத்தமமாவது நீர் என்பது திருநீர் சுத்தமாக இருப்பது. திருநீரே பெரும் செல்வமானது. அதுக்கு சுத்தம் அசுத்தம்னு நம்ம பகுக்க தேவையில்லை இல்லையா? அப்போ அதோட கருத்து உண்மையிலே என்னன்னா, துயிலை தடுப்பது என்பது உயிருக்கு 3 காரண அவத்தை உண்டு: கேவலம், சகலம், சுத்தம். துயிலை தடுப்பது என்பது உயிரின் கேவல அவத்தையும் சகல அவத்தையும் நீக்கி, அதாவது பிறவி துன்பத்தை நீக்கி, சுத்தமாவது சுத்த நிலைக்கு உயிரை இன்பத்திற்கு இட்டு செல்வது திருநீற்று நெறியான சிவநெறியே என்று எனும் ஆழ்ந்த சித்தாந்த கருத்தின் வழி திருமுறைகளை சித்தாந்த சிந்தனையோடு தெளிவு பெறுவது அவசியம் என புலனாகிறது என்ற சிந்தனையோடு இதுவரை திருமுறையில் உள்ள நுட்பங்களை சித்தாந்த பார்வையோடு அறிந்து தெளிந்து கொள்ளும் இந்த ஆய்வு கட்டுரையின் நோக்கத்தை சாத்திரத்திற்கும் தோத்திரத்திற்கும் உள்ள தொடர்புகளின் வழி மேற்கோள்கள் காட்டி சிந்திக்க வாய்ப்பு அமைந்ததற்கு நன்றி கூறி, இந்த ஆய்வு கட்டுரைக்கு அடியேனுக்கு பெரும் வழிகாட்டியாக இருந்து துணை புரிந்த தர்மயாதீன புலவர் முனைவர் அருணை பாலரவாயன் ஐயா அவர்களுக்கும் அடியேன் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.